பரவாயில்லையே, பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து இலங்கை அதிபர் பக்கத்திலே போய் உட்கார்ந்துட்டாரே. இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். பாஜகவோட தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து திடுதிப்புன்னு இலங்கைக்கு வந்து கிளம்பி வந்து போயிருக்காருங்க. இப்ப இதுக்கான காரணம் என்னன்னா, இலங்கையில உள்ள முக்கியமான தலைவரான ஈரா சம்பந்தன் அவர்கள் வந்து ஜூன் 30ஆம் தேதி வந்து இறந்து போயிட்டாரு. இவருக்கு வந்து திரிகோணமலையில இன்னைக்கு வந்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு வந்து நடந்துச்சுங்க. இந்த ஒரு நிகழ்வுல வந்து கலந்துக்கிறதுக்காண்டி தான் அண்ணாமலை அவர்கள் வந்து இலங்கைக்கு வந்து போயிருக்காரு. அங்க போய் வந்து அவரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்துற போட்டோ, அதுக்கப்புறம் இலங்கை அதிபரான ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பக்கத்துல இவர் வந்து உட்கார்ந்து இருந்த போட்டோ, இதெல்லாம் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. இப்ப இத வந்து பார்த்துட்டு பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து எதிர்கட்சியினர் பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னமோ சொன்னீங்க, நாங்க வந்து தமிழ் மக்களுக்காண்டி குரல் கொடுப்போம், தமிழ் மக்களுக்கு உரிமைகளை வந்து மீட்டு கொடுப்போம்னு சொல்லி கடைசியில பாத்தீங்களா, இலங்கையில முக்கியமான தலைவர் வந்து இறந்து போயிட்டாரு. அவருக்கு உங்களால மரியாதை கூட கொடுக்க முடியல. ஏன்னா ஈரா சம்பந்தன் அவர்கள் வந்து இலங்கையில முன்னாள் எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம பல முக்கிய பொறுப்புகள்ல அவர் வந்து இருந்திருக்காரு. அவர் இருந்த காலகட்டத்துல எவ்வளவோ விஷயம் தமிழக மக்களுக்காண்டி போராடி வாங்கி கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரோட மறைவுக்கு போய் அவருக்கு வந்து மரியாதை கொடுக்க வேணாமா? கடைசியில நீங்க எல்லாம் இந்த மாதிரி போகாம விட்டுட்டீங்க. ஆனா பாத்தீங்களா, பாஜக தான் கரெக்டா வந்து பண்ணிருக்காங்க. அண்ணாமலை அவர்களை அனுப்பி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கரெக்டா வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பாஜக தான் தமிழக மக்களுக்காண்டி போராடுற கட்சின்னு சொல்லி இந்த மாதிரி பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இது மட்டும் இல்லாம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்குங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணாரு. இவர் ஒரு துரோகி, பிரதமர் மோடி அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை எவ்வளவோ நம்பினாரு. ஆனா நம்பின மோடியை வந்து எடப்பாடி முதுகுலே குத்திட்டாரு. இவரோட சுயநலத்தினாலதான் அதிமுக கட்சி வந்து அழிவு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த மாதிரி வந்து விமர்சனம் பண்ணாரு. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான்லாம் துரோகி இல்லப்பா, அண்ணாமலை அவர்கள் தான் வந்து பச்சோந்தி, அவர் தான் வந்து துரோகியோட உருவமே அப்படின்னு சொல்லி இது மாதிரி அண்ணாமலை அவர்களை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களோட தலைவர்களை வந்து விமர்சனம் பண்ணா சும்மா விடுவோமா, நாங்கெல்லாம் வந்து துரோகம் பண்ணல, இவங்க தான் வந்து துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இது மாதிரி அண்ணாமலை அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு கருத்து மோதல் தான் தமிழக அரசியல்லே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.